ஏது பகல்ல ஆரம்பிச்சா போல இருக்கு. பின்ன நேரம் பார்த்து ஆரம்பிப்பாங்க. சார் உங்கள்கிட்ட பர்மிட் இருக்கோம். என்ன பர்மிட்? மது பர்மிட். தமிழ்நாட்டுல மதுவிலக்கு உண்டு. இங்க குடிக்கணும்னா பர்மிட் வேணும். அந்த பர்மிட் உங்கள்கிட்ட இருக்கோம். அதான் ஆகஸ்ட் 30 ரத்து செய்ய போறாங்க. அப்புறம் பர்மிட் எதுக்கு? ஆகஸ்ட் 30 தானே, அதுக்கு நிறைய நாள் இருக்கு. அது வரைக்கும் குடிக்கிறதுக்கு பர்மிட் தேவை. உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்த முடியாது. என்ன இருந்தாலும் இந்தியன் நீங்களும் சாப்பிடுங்க. ஆளுக்கு ஒரு பெக். சார் எனக்கு பெக்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நம்ம டியூட்டில வந்திருக்கோம். ஆமா, நான் டியூட்டில குடிக்கிறதே இல்ல. டியூட்டி ஆர் நோ டியூட்டி, நாம குடிக்கிறதே இல்ல. சார் நான் எப்பவாவது குடிப்பேன் சார். டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்கார் சார். பர்மிட் இருக்கா? பர்மிட் இல்லாம குடிச்சது சட்ட விரோதம். அதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். நின்னுகிட்டே இருக்கேன், உட்காருங்க. பட்டாது டியூட்டியில் நாம உட்காரவே கூடாது. நான் அடிக்கடி மெட்ராஸ் வருவேன். வரும்போதெல்லாம் பர்மிட் வாங்குறதா வழக்கம். அதுதான் மதுவிலக்கு ரத்து செய்ய போறாங்களேன்னு இந்த தடவை வாங்காம வந்துச்சு. அவ்வளவுதான். கான்ஸ்டபிள் சம்பளம் என்ன? ரொம்ப லோ சார். பட்டாளி நீ ரொம்ப லோவா போயிட்டு இருக்க. அந்த ஆள் லஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆமா, நாங்க டியூட்டி லஞ்சம் வாங்குறதே இல்ல. டியூட்டி ஆர் நோ டியூட்டி, நாம லஞ்சம் வாங்குறதே இல்ல. டியூட்டி ஆர் நோ டியூட்டி, நாங்க லஞ்சம் வாங்குறதே இல்ல. நான் அவர்கிட்ட பேசுறேன். சார் முதல்ல லஞ்சம் கொடுத்தோம், அப்புறம் வந்து நான்சென்ஸ் சார். நோட் பண்ணிங்க சார், நோட் பண்ணிக்கங்க. என்ன உன் முகர கட்டுக்கு வேற என்ன வார்த்தை நான் சொல்றது? சார் என்ன முகர கட்டைன்னு சொல்லிட்டான் சார். கீழ்த்தரமான வார்த்தை. அவன் திட்டம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சார். கேட்டுட்டு இருக்கீங்க. அவனை திட்டல. நீங்க திட்டல இல்ல. நான்சென்ஸ் சொல்லி என்ன திட்டல. ஃபூல் நாயகமே திட்டேன் சார். இந்த ஃபூல் என்ன ஃபூல் சொல்லி திட்டம்? ஃபூல், இடியட், நான்சென்ஸ். சார் ஃபூல், இடியட், நான்சென்ஸ் நோட் பண்ணுங்க. Shut up. You shut up. Shut up. Hey, you shut up now. You get out. சார் சார் என்ன அடிச்சிட்டான் சார். என்ன அடிச்சிட்டான் சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க. பர்மிட் இல்லாம குடிச்சது முதல் குற்றம். தகாத வார்த்தைகளால திக்குனது இரண்டாவது குற்றம். இது எல்லாம் விட பெரிய குற்றம் ஒரு போலீஸ்காரர் அடிச்சது. இதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். மிஸ்டர் விஸ்வம், இந்த போட்டோவில் இருக்கிற ஆள் யாரு தெரியுமா உங்களுக்கு? சாரி, தெரியாது. தெரியாதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இவன் சிங்கப்பூர்ல இருக்கான். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆளை நான் பார்த்ததும் கிடையாது. பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றீங்க, ஆனா பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்திருக்கீங்களே, அது எப்படி? நீங்க 8 அடி பாஞ்சா நாங்க 16 அடி பாய்வோம் மிஸ்டர். இந்த போட்டோவுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? கமிஷனர் சார், அறிமுகம் இல்லாத 2 பேர் அசந்தர்ப்பம் எங்கா நின்று இருப்போம். எவனாவது போட்டோ எடுத்திருப்போம். அதை ஒரு சாட்சியா வச்சுக்கிட்டு என்ன குறுக்கு கேள்வி கேட்டா என்ன நியாயம்? நியாயத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது மிஸ்டர். ஏன்னா போன மாசம் தான் இந்த ஆள் உங்ககிட்ட 80 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வைரத்தை வித்திருக்கான். அதை நீங்க வாங்கியிருக்கீங்க. அதை இங்க வித்தா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் இல்லையா? கமிஷனர் சார், உங்களுக்கு கற்பனை அதிகமா இருக்கு. பொய் செய்திகளை வச்சுக்கிட்டு ஒரு கதையை ஜோடிச்சு என்ன சுலபமா சிக்க வைக்க முயற்சி பண்றீங்க இல்லையா? முயற்சி பண்ணல, முடிவே எடுக்கலாம் தான் பாக்குறேன். மிஸ்டர் விஸ்வம், நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, உங்க கூட்டத்துடைய நடமாட்டத்தை நாங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உங்க கூட்டத்துடைய தலைவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் இருக்கிற கடைசி ஆளை பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆனா ஒண்ணு, அந்த கூட்டத்தை பிடிக்க நீங்க ஒத்துழைச்சா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்ன கூட்டம், என்ன வைரம்? கமிஷனர் சார், என்னை பத்தி உங்ககிட்ட யாரா தவறா செய்தி சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்க ஹோட்டல்ல செய்த குற்றங்களுக்காக உங்களை நாங்க கைது செய்யறோம். மிஸ்டர் விஸ்வம், எந்த கள்ளக்கடத்தல் கூட்டத்தை, எந்த தேச துரோகிகளை நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்காக இந்த நாட்டுக்குள்ள வைரத்தையும் தங்கத்தையும் அபிநயம் நீங்க கடத்திட்டு வர்றீங்களோ, அவங்களால உங்களுக்கு கிடைக்க போறது என்ன? குற்றவாளிகளுடைய சரித்திரம் குற்றவாளிகளால தான் முடியும். அதனுடைய ஆரம்பம் இப்ப உங்களுக்கு ஜெயில். கம்பிக்கு பின்னால தள்ளிட்டீங்க. நான் வெளியே வந்து உங்க ஓட்ட கணக்கு கரெக்டா சீக்கிரம் நினைச்சிட்டீங்க. மிஸ்டர், போலீஸ்காரனை விரோதம் பண்ணிக்காதே, நண்பனாவும் பழகாதே. பொறுமையா கம்பிக்கு பின்னால வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. வாங்க, வான்னா வரணும், இல்லைன்னா சத்தம் போடுவேன்.
எவ்வளவு தூரம் வந்திருக்க? எதை கேட்கிறேன்? அதான் கம்பி சமாச்சாரம். எந்த ஊர் கம்பின்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தாதி பசங்களா, ஆந்த கூறு நேரமாச்சு, இன்னும் தொலைன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. போலீஸ்காரன் அடிச்சிடல, இப்ப இந்த கணத்தை அடி பார்ப்பேன். ஏங்க பெரியவரே, கம்பி இடத்துக்கு ஓடுறேன் நீங்களே, கம்பி எவ்வளவு தூரத்துல இருக்கு? அந்த மாதிரி ஏதாச்சும் நான் சாதாரண கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறது இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. கமிஷனர் கூப்பிட்டா பேசாம பண்ணி புட்டி புட்டி வாங்கி வாங்கிக்கலாம். கையில இன்னும் ஆயுதம் வச்சிருக்கிற. எதை கேட்கிற? அதான் உள்ளங்கையில மறைச்சு வச்சிருக்கிறிய, அதை கொஞ்சம் கூட பார்க்கணும். நீ எதுக்காக பார்க்கணும்? நான் பார்க்க வேணும். போலீஸ் கூப்பிடுற, அவங்ககிட்ட காட்டுங்க. எவ்வளவு நாளா இந்த வேலை நடக்குது? 4 நாள். போகும்போது அதை என்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு போறியா? எனக்கு சோறு போடுறதே இதான், உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன செய்யறது? ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 100, 200, சமயத்துல 300, 400. இவ்வளவுதானா? 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறியா? 5000? எஸ். யாரையாவது கொலை பண்ணணுமா? நோ நோ, சிம்பிள் ஜாப். நீங்க 2 பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊரே அடங்கி போச்சு, உங்க வாய் அடங்காதான். என்ன கொஞ்சம் தூங்க விடுங்க. தாலாட்டு பாடவா கண்ணு? ஒண்ணு வேண்டாம், நானே பாடிட்டு நானே தூங்க. என்னமோ 5000 ரூபான்னு சொன்னி, என்னது சொன்ன? அதெல்லாம் உன்னால செய்ய முடியாது. ஏன்? அதை செய்து முடிக்கணும்னா ரொம்ப தைரியம் வேணும். போலீஸ்கார முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கம்பியா இருக்கிறேன், இதை விட தைரியமா வேணும். அந்த விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை. நம்பிக்கையான ஆளா? நீ உள்ளே இரு, நான் வெளியே போய் அனுப்பிச்சு வைக்கிறேன். கம்மிய இந்த பார் மிஸ்டர், நான் இந்த உலகத்துல முழுமையா அனுபவப்படாம இருக்கலாம், ஆனா முக்கால்வாசி அனுபவப்பட்டிருக்கேன். இந்த நம்பிக்கைன்னு சொன்ன பாரு, அது அண்ணன் தம்பிக்கிட்ட கூட இல்லாம இருக்கலாம், திருடங்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப கரெக்ட். கைவிடு. கம் டு த பாயிண்ட். விஷயத்துக்கு வா. நல்ல கவனி. விஸ்வன் ஜெயில இருக்கிறான், ஆனா விஷயத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டான்னு நீ ஒரு ஆளுக்கு போன் பண்ணணும். உடனே உனக்கு 5000 ரூபாய் வந்துடும். டெலிபோன்லயே பணம் வந்துருமா? அந்த ஆளே உனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வான். எப்படி? நீ நேரா அசோகா ஹோட்டல் டென்னிஸ் கிளப்புக்கு போகணும். அங்க டென்னிஸ் ராக்கெட்ஸ் வச்சிருக்கிற இடத்துல இருந்து குறிப்பிட்ட ஒரு டென்னிஸ் ராக்கெட்டை திருடும். அடையாளம்? செவப்பு கைப்பிடி போட்டு இருக்கிற வெள்ளை கலர் ஸ்லாசிஞ்ச ராக்கெட். அது உன் கையில இருந்ததுன்னா உடனே எங்க ஆள் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சு உனக்கு 5000 ரூபாய் கொடுத்துருவான். அம்மா, யாருக்கோ டெலிபோன் பண்ண சொன்னீங்க, அந்த டெலிபோன் நம்பர் என்ன? அதை நீ இங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அந்த டென்னிஸ் ராக்கெட்டோட பிடியில டெலிபோன் நம்பர் பிரிண்ட் பண்ணி இருக்கும். ஹலோ, யார் பேசுறது? என் பெயர் ராஜா. ராஜா, உனக்கு இந்த போன் நம்பர் எப்படி கிடைச்சது? என் கையில டென்னிஸ் ராக்கெட் இருக்கு. அது உன் கைக்கு எப்படி வந்தது? மிஸ்டர் விஸ்வம் கொடுத்தார். எப்ப இந்த பேட்டை உங்ககிட்ட கொடுத்தார்? டென்னிஸ் கிளப்ல விளையாடும் போது. ஓஹோ, அப்புறம்? மிஸ்டர், இப்ப எனக்கு வர வேண்டியது 5000 rupees, 5000 ரூபாய். கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஹோட்டல் மெரினாவுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல போ.